வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் திரு அடி போற்றி. அமைதியான சூழலில் ஆனந்தத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும், இனிமையாக இசைவாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இப்பொழுது துரிய தவம் செய்தோம். ஒரு விழிப்பு நிலை, ஒரு ஓர்மை நிலை, ஒரு நேர்மை, சீர்மை அனைத்தும் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். எந்த சொற்பொழிவோ ஆன்மீக உரையையோ குருவின் உபதேசத்தையோ நீ கேட்கும்போது ஆக்ஞையில் இருந்து கேட்பது மிகவும் நன்று. அது உனக்கு ஒரு விழிப்புணர்வை தரும். அந்த உன்னதமான ஒரு செயலை மகரிஷியிலிருந்து இன்று வரை ஏன் இந்த பிறவியல்ல இந்த யுகம் அழியும் வரை இந்த விழிப்பு நிலை தொடர வேண்டும். எப்பொழுது அமர்ந்திருக்கும் நண்பர்களும் அந்த ஆக்கினை உணர்விலேயே இருந்து கேட்கும் பொழுது தானாக அமைதி வருகின்றது. அமைதி வரும் பொழுது மட்டுமே உன்னுள் என்ன கூறுகிறார்கள் என்பது உன்னுள் ஊடுருவ முடியும். அந்த கருத்து உணர்ச்சி நிலையில் இருந்தால் அந்த உண்மை உரை உபதேசம் உன்னுள் ஊடுருவாது. எப்பொழுது அமைதியாக இருக்கின்றார்களோ அப்பொழுது மட்டுமே மனதின் அலைச்சூழல் குறைந்து அறிவை நோக்கி செல்லும். இன்னும் தாண்டி சென்றால் அந்த பேரறிவோடு அது கலக்கும். அந்த தன்னை அறியும் ஒரு கலையே இந்த மனவளக்கலை. வாழ்வின் நோக்கத்தை, உண்மையான யதார்த்தமான நமது நிலையை அறிவதற்கு அகத்துவம், தற்சோதனை, காயகல்பம், உடற்பயிற்சி, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்று பல்வேறு பயிற்சிகளின் மூலம் நாம் செய்வது அந்த அமைதி நிலையில் இருந்து மனதின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். மனம், புத்தி, சிந்தை, அந்த அகங்காரம் என்பது அகம், உள்ளம் செல்ல வேண்டும். அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஆரம்ப நிலை சாதகர்களாக இருந்தாலும் அது உண்மையான அமைதியாக இருந்தால் அது உங்களுள் ஊடுருவும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய சிந்தனை வான்காந்தம், ஜீவகாந்தம். நாம் வான்காந்தை பற்றி இப்போ ஆகினையிலே இருக்கிறோம். கண்ணை மூடி நீங்க கேட்டாலும் சரி, நீங்க ஆகினையிலே இருந்து கேட்டாலும் சரி, நான் என்ன கூறுகின்றனோ என்னோடு நீங்கள் பயணித்தால் அந்த உண்மை உங்களுக்கு விளங்கும். இது குருவின் கருணை. குருவின் ஆணை என்று கூறவில்லை. ஏனென்றால் குருமார்கள் அனைத்தும் அன்பும் கருணையும் கொண்டவர்கள். அவர்கள் என்றும் ஆணை பிறப்பித்ததில்லை. அந்த குருவின் கருணையோடு இன்றைய சத்சங்கம் தொடங்குகின்றோம். அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம். ஆக்ஞா சக்கரம் தவம் அல்ல, தவம் போன்று நாம் செய்கின்றோம். துரியம் இன்னும் விரிந்து செல்கின்றோம். சந்திரன், சூரியன் இன்னும் விரிந்து செல்கின்றோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்களை காணுகின்றோம். விரிந்து 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 செல்கின்றோம்.
இந்த பிரபஞ்சம் முழுமையும் கோடான கோடி கோள்கள், நட்சத்திரங்கள் விரிந்து செல்கின்றோம். பிரபஞ்ச எல்லை வரை வியாபித்து நிற்கின்றோம். ஆழ்ந்த அமைதியோடு, மென்மையாக, ஒரு பணிவாக, ஒரு நெகிழ்வாக உண்மையை நோக்கி நுழைகின்றோம். பிரபஞ்சத்தை தாண்டியும் செல்கின்றோம். சுத்த வெளி, சுத்த வெளி, அதுவே பிரம்மம், அதுவே தெய்வம், அதுவே மூலம். இந்த சுத்தவெளி எனும் அந்த உண்மை பொருளிலிருந்தே, அந்த சத்திய பொருளிலிருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்ற உணர்வை நாம் குருவின் துணையோடு செல்கின்றோம். இப்பொழுது குருவின் கருணையால் சுத்த வெளியோடு கலக்கின்றோம். இந்த சுத்தவெளி இருட்டு என்று கூறுவார்கள். அதனுடைய தன்மைகள் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று. வற்றாயிருப்பு என்பது இந்த சுத்த வெளியிலே, இறை வெளியிலே எங்கும் தோன்றும் பொருட்கள் அங்கே தோன்றி அங்கே முடிகின்றன. அதற்கு எல்லையும் இல்லை, காலமும் இல்லை. எங்கும் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கும் ஒரு சத்திய பொருள் சுத்தவெளி. அதுவோடு கலந்திருக்கின்றோம். அதுவே வற்றாயிருப்பு, பேராற்றல் மிக்கது. இந்த வெளியிலிருந்தே அனைத்தும் தோன்றி அனைத்தையும் காத்து கொண்டு, சுமந்து கொண்டு, உணவளித்து கொண்டு, அன்பால் அணைத்து கொண்டு இருப்பது இந்த பேராற்றல் மிக்க இந்த சுத்தவெளி. அதற்கு பேரறிவு என்று கூறுவார்கள். பேரறிவு என்பது ஒரு இயக்க ஒழுங்கு. இப்பொழுது பூமியை எடுத்துக்கொண்டால் நாள் ஒன்றுக்கு ஒன்று முறை சுற்றி கொள்ளும். அது சூரியனை வருடத்திற்கு ஒரு முறை சுற்றி கொள்ளும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இயக்க ஒழுங்கே பேரறிவாக அங்கு விளங்குகின்றது. அங்கே தனித்தனியாக அது இல்லை. எப்படி ஒரு விதையை பார்க்கின்றீர்களோ, அந்த விதையினுள் வேரும் உண்டு, தண்டும் உண்டு, கிளையும் உண்டு, பூவும் உண்டு, காயும் உண்டு, கனியும் உண்டு, அதனுள் விதையும் உண்டு. பாருங்கள், இதே போன்றுதான். இதை ஒன்றை நீ புரிந்து கொண்டால் போதும். இறைவெளியிலிருந்து எப்படி தோன்றியது என்பது இதுவே. இப்பொழுது சுத்தவெளியோடு இறையோடு கலந்திருக்கின்றோம். ஆனால் இங்கு காலம் என்ற ஒன்றை கூறியிருக்கிறார் மகரிஷி. அதை பின்னால் தான் சொன்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல. அது காலம் கடந்தது. காலம் அங்கு இல்லை, உள்ளே இருக்கலாம். அவன், அந்த பிரம்மன் காலம் கடந்தவன். அவனுக்கு காலம் கிடையாது. நினைத்த பொழுதே அங்கு இருக்கும். அதற்கு காலம் எடுத்துக்கொள்வதில்லை. எப்பொழுது அது பிரபஞ்சத்தில் விண்ணாக தோன்றி வருகின்றதோ அப்பொழுது மட்டுமே காலதூர வருமன் வேகம் வருகின்றது. அது இருக்கட்டும். இப்பொழுது இறைவொளியோடு கலந்திருக்கின்றோம். அது வற்றாயிருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலம் கொண்டு விளங்கும் ஒரு உண்மை பொருளோடு கலைந்திருக்கின்றோம். அங்கு எந்தவித மனமும் இல்லை, வாக்கும் இல்லை. மனம் வாக்கு தட்டாத ஒரு இடம், சத்திய பொருள். அது உணர்வையும் தாண்டிய பொருள். அதை விட்டுருங்க, இதோட விட்டுருவோம். இப்பொழுது நீங்கள் நம்ம அதோட கலந்து நிற்கிறோம், அவ்வளவுதான். இது தியானம் இல்லை. தியானம் இருந்தா அங்கு அவ்வளவும் கரைந்துருவோம். அங்க நாம் இருக்க முடியாது, அதை சொல்லவும் முடியாது வார்த்தையில். மகரிஷி அந்த நிலையில் இருந்து அந்த உண்மை பொருளை உணர்ந்து அந்த தன் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் விளக்குனார். ரைட். இப்பொழுது நீங்க எல்லாரும் சுத்த வெளியை பார்த்தாச்சு. அந்த சுத்த வெளியினுள் அது ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கின்றது, ஒரு உந்து ஆற்றல் இருக்கின்றது. அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அந்த அந்த சுத்த வெளிகளே இருக்கும். அது இப்பொழுது நம்மை அழுத்தி கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்த உலகத்தை மறந்துருங்க. உலகம் இல்லை இப்பொழுது. நீ மட்டுமே இருக்கின்றாய்.
நீ வெளியோடு இறைவனோடு நீ ஜீவிக்கின்றாய். நீ அப்பொழுது அப்படி இருக்கும்போது அந்த அழுத்தம் உந்து ஆற்றல் இருக்கின்றது. அப்படி அழுத்தும் போதை தன்னைத்தானே அழுத்திக் கொள்ளும் பொழுது ஒரு சின்ன மடிப்பு விழுந்து அது விண்ணாக சுழல்கின்றது. இப்ப வாங்க, சுத்த விலையிலிருந்து நேர அந்த அந்த இறைவழியின் அழுத்தத்தாலே அது ஒரு சுழல் அலையாக விண்ணாக, விண்ணென்றது இறைத்துகள் என்று வைத்துக் கொள்ளும். முதலில் தோன்றியது முதலில் ஒன்று சொல்லியிருந்தாரு, இப்ப இறைத்துகள். இப்படி பல்வேறு இறைத்துகள்கள், கோடான கோடி இறைத்துகள்கள் தோன்றிவிட்டன இப்பொழுது. அப்படியே பாருங்க, மனக்கண்ணால பாருங்க, கோடான கோடி இறைத்துகள்கள். அந்த இறைத்துகள்கள் என்ன? அது சுற்றி கொண்டிருக்கும் ஒரு அலை. அதனுள் இருப்பது அந்த ஈசனே, அந்த இறைவனே, அந்த வெளி. மறந்து விடாதீர்கள், ஒவ்வொன்றினுள்ளும் அவன் இல்லாத இடம் இந்த பிரபஞ்சத்திலும் இந்த படைப்பிலும் இல்லை, எங்கும் இல்லை. அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். விண்ணினுள்ளும் இருக்கின்றான், உன்னுள்ளும் இருக்கின்றான், என்னுள்ளும் இருக்கின்றான். இப்பொழுது கோடான கோடி இறைத்துகள்களை பார்க்கிறோம். அந்த இறைவனையே, அந்த வெளியே சுமந்து கொண்டு கோடான கோடி இறைத்துகள் இருக்கின்றன. அதுவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் செல்கின்றன. அதற்கு தகுந்தால் போல் அவை நெருங்கி விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்போ பல்வேறு இறைத்துகள்கள் கூடி அவை அந்த வேகத்திற்கு தக்க விண் என்ற ஒரு தன்மை வருகின்றது. விண்ணும் இந்த இறைத்துகளை சுமந்து கொண்டு அதுவும் சுழன்று கொண்டிருக்கின்றது. இப்படி கோடான கோடி விண் துகள்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்றது. நான் அந்த பிரபஞ்ச தோற்றத்தை நான் உணர்ந்ததை கூறுகின்றேன். இவை விண்துகள்கள் பல சேர்ந்து அவை அணுவாகி, மாலிக்குலை பேரணுவாகி, அதுக்கப்புறம் மூலகங்களாக பல்வேறு எலமெண்ட்ஸாக உருவாகுது. இதை வச்சுக்கோங்க. இப்போ 2 அணு விண் துகள்கள் சேரும் பொழுது அதுவே அந்த இறைத்துகள் நிறைந்த அந்த விண்ணே அழுத்தம் பெற்று எது சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு அலை வரும். அதை மட்டும் மறந்துடாதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உண்மை அதை மட்டும்தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது. காந்தம் என்பது எந்த ஒன்றை அறிந்திடில் அனைத்தையும், இறைவன் முதல் உயிர் முறை அனைத்தையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. இதுலயே முடிஞ்சு போச்சு. இது நீ எதை பற்றியுமே நினைக்கணும். இந்த காந்தத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டால் இறைவன் முதல் அத்தனை உயிரும் நம் வரை அதை உணர முடியும். அந்த காலத்துல இதை உணர்ந்தாங்க. எத்தனையோ மகான்கள் உணர்ந்தாங்க. ஆனா இதை அவர்கள் உணர்த்த முடியவில்லை. அவர்கள் கூறினார்கள், தான் பெற்ற அனுபவத்தை கூறினார்கள். மகரிஷி தான் சொல்றாரு, அவர் நவீன காலத்துல வந்தான விஞ்ஞானம் வந்ததால் அதை என்னால் கூற முடிகின்றது என்று கூறுகின்றார். அது விஞ்ஞானமால எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே கரண்ட் இருப்பது. இப்ப கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் டியூப் லைட்லயும் பல்பலையே போகும்போது அது ஒளியாக வருகின்றது. அது அயன் பாக்ஸில் வரும்போது அது வெப்பமாக வருகின்றது. அதே ஏசியில வரும்பொழுது குளிராக வருகின்றது. ஃபேன்ல வரும்போது காற்றாக இருப்பாருங்க. ஒன்று கரண்ட் ஒன்று. அன்பா, எவ்வளவு உண்மையில் ஆழ்ந்து திளைத்து ஊறி இருந்தால் இதை எளிமையாக கூறியிருக்க முடியும். ஒரே கடவுள், ஒரே காந்தம், ஒரே மின்சாரம், அதுவே ஒளியாக காற்றாக மின்னிக் கொண்டிருப்பதை, சுழன்று கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, அதே போன்றுதான் இந்த விண்துகள்கள் இறைவெளி இருந்தது. அதுவே கண் வச்சுக்கோங்க. அதுல இருந்து காந்தம் என்பது முதலில் இறைத்த வழியிலிருந்து திரும்பும்போது ஒரு அலை வருகின்றது. அந்த வெளிவரும் அலையே காந்தம். விண் துகள்களில் கலெக்ஷன் ஆஃப் த காட்டஸ் பார்ட்டிகல், நிறைத்துகள் எல்லாம் சேர்ந்தது விண். எல்லாமே சுழன்று கொண்டிருக்கின்றது. பூமியும் சுழன்றுகின்றது, சந்திரனும் அனைத்தும் சுழன்று கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து வரும்போது வெளி அலை வருகின்றதே, அப்பொழுது அதுவே காந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அதுவே அது வெளிவர்றது அந்த இறைத்துகள் தான். உள்ளிருக்கக்கூடிய இறைத்துகள் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும்.
இப்போ இப்போ விண் பல சேர்ந்து அது முதலில் விண்ணாக இருக்கின்றது. அதே அழுத்தம் பெற்று காற்றாக மாறுகின்றது. காற்று மண்டலமே இன்னும் அழுத்தம் பெற்று, விண் அழுத்தம் பெற்று காற்று வருகின்றது. காற்று மண்டலமே இன்னும் அழுத்தம் பெற்று நெருப்பு மண்டலமாக மாறுகின்றது. இது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இது பெரிய அவர்கள் உணர்ந்தது நம்மளாலும் உணர முடியும். அதுவே இன்னும் அழுத்தம் பெற்ற போது நீராக மாறுகின்றது. இதுலதான் நிறைய பேர் சண்டை வரும். காற்று இருக்குங்கிறீங்க, நெருப்பு இருக்குங்கிறீங்க, அப்புறம் எப்படி நீர் வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு என் குரு விளக்கிதான் சொல்லுங்க. நீரும் நெருப்பும் காற்றும் கலந்த கலவையில், இந்த மூணும் சேர்ந்த கலந்த கலவையில் நீர் உமிழ்ந்து வெளியேறிய போது குளிர்ந்து காட்சியாக தெரிவது இந்த மலைகள். இந்த மூணும் கலந்த போது நீர் வெளியேறிய குளிர்ந்து காட்சியாக தெரிவது இந்த மலைகள். நீர் எரிந்து சாம்பலாக மாறியது இந்த மண் நிலம். அப்படி வருது, அதுல இருந்து வந்து சாம்பல் தான். அதன் மேல் படர்ந்ததே இந்த நீர். இப்பொழுது விளங்கி விட்டதா எப்படி வந்தது என்று? விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும், இந்த மூன்றும், காற்றும் நெருப்பும் நீரும் கலந்த பொழுது அதிலிருந்து வெளிவந்தது. குளிர்ந்தது மலையாகவும், எரிந்து சாம்பலானது, நீர் எரிந்து சாம்பலானது அது மண்ணாகவும், அதன் மேல் படர்ந்ததே இந்த நீர் என்று கூறுவார். இதுவே மண் வரை பஞ்சபூதங்களாக இருக்கிறது. இவ்வளவுதான். மொத்தமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது பஞ்சபூதம் மட்டும்தான். நீ கோடான கோடி காட்சிகள், நட்சத்திரங்கள் என்று காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றாய். அனைத்தும் பஞ்சபூதங்களின் கூட்டே. இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறதே, இதிலிருந்து அலைகள் வரும் பொழுது, காற்றிலிருந்து விண்ணிலிருந்து விழும்போது அதுவே அழுத்தமாக, அதிலிருந்து வரும்போது ஒரு அழுத்துது. இறைவன் வேற அழுத்துறான், இறைவழி வேற அழுத்துது, இது வேற அழுத்துது. காற்றிலிருந்து வரும்போது அதிலிருந்து வரும் ஒலியாக, நெருப்பிலிருந்து வரும்போது ஒளியாக, நீரிலிருந்து வரும்போது சுவையாக, நிலத்திலிருந்து மனமாக உருவாகின்றது. அதை தன்மாத்திரை என்று கூறுவார்கள். அவ்வளவுதான். நீர் இருந்தா தானே அந்த சுவையை இருக்க முடியும். ஏன்னு உங்களுக்கு நீர்ல இருந்து எப்படி சுவைன்னா, நீர் இருந்தா தான். நாக்கு உணர்ந்து இருந்தா கூட அந்த சுவை தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நோயாளிக்கு அந்த நாக்கு உணர்ந்திருக்கும், டேஸ்ட் தெரியாது. அது நீர் வேணும். நீர் இருந்தா தான் சுவை இருக்க முடியும். நிலம் இருந்தா தான் மனம் இருக்க முடியும். இப்படி பஞ்சபூதங்களாக தன்மாத்திரை அதுவே மாற்றம் பெறுகின்றன. இந்த வான்காந்தத்துல இந்த பிரபஞ்சம் முழுவதும் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. கோடான கோடி கோள்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லாம் சுழன்று கொண்டிருக்கு. ஒன்றிலிருந்தும் அலை வந்து கொண்டிருக்கின்றது. அதுவே காந்தம். இந்த பிரபஞ்சம் முழுமையும் ஒரு காந்த கடல். இது காந்த கடல் மட்டுமே. இந்த காந்த கடலிலே இவைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. கோடான கோடி கோள்களும் நட்சத்திரங்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திரம் வந்து தனக்குத்தானே ஒளி பிரகாசித்துக் கொண்டிருப்பது நட்சத்திரங்கள். தாய்க்கோளின் ஒளியை வாங்கி பிரதிபலிப்பது கோள்கள். இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டேன்னா இது ஒரு மண்டலம். இது மாதிரி கோடான கோடி சூரியன்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் சூரிய மண்டலம் தான். ஒரு நட்சத்திரம் அது. சூரியனையும் அதை சார்ந்த கோள்கள். அந்த கோள்கள் பூரா சூரியன் தான் ஒளியை எடுத்துக்கிடுது. ஒவ்வொன்றிலிருந்தும் அலை வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காந்த அலை வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுமையும் நிரம்பி இருப்பது வான்காந்தம் என்ற ஒரு அலையே. அந்த வான்காந்தத்தில் தான் இப்ப இருக்கும். மீண்டும் கூறுகிறேன், நாம் எங்கோ பூமியில் இருந்து கொண்டு மேலே பார்த்து கொண்டு பிரபஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பா, நாமும் பிரபஞ்சத்திலே சுழன்று கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் எங்கே இல்லை. இது பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் பூமியின் மேல் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இது ஒப்பற்ற கிரகம் இந்த பூமி. இது பூமி தாய் அன்பும் கருணை கொண்டு பல்வேறு ஜீவன்களை கொடுத்து, உணவை கொடுத்து, அனைத்தையும் இடமும் கொடுத்த ஒரு தாய். இப்போ பிரபஞ்சம் முழுவதும் இந்த அலை வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த அலை வந்ததுன்னா அதுக்கு ஒரு 5 பண்புகள் உண்டு.
அதாவது இதுல இருந்து வேகமா வருது, ஒரு விண் சுத்துது, அந்த அலை வருது, பல கோடி விண் துகள்கள் இருக்கு, விண்ணா சுழண்டுன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து வர அந்த அலையோட மோதும், அது ஒரு ரியாக்ஷன் வரும். அலை மோதும் அந்த பொருளோட, அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். இந்த காந்தம் ஒரு பொருள்ல பட்டு அது பிரதிபலிக்கும். எல்லாமே பிரதிபலிக்கும். சில இது சிதறிடும். சில அலைகள் அதை ஊடுருவும், அதை பெனட்ரேட் பண்ணி போகும். சில அலைகள் என்ன செய்யணும், ரெண்டு விண் இருக்கு, அல்ல ஒரு பொருள் இருக்கு, ஒரு விண் இருக்கு, அல்லது ரெண்டு கோள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் இங்கேயும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்பயும் பெருசா ஒண்ணும் இல்லை. நீ ஒரு அன்பரை நீ நினைத்தால், ஏன் குருவை நினைத்துக்கொள். வேற அன்பரை விட தூய்மையான ஒரு உருவமில்லா உருவம் குரு. உருவத்தோடு கூறிய ஒரு திரு அது. நீங்க குருவை நினைச்சீங்கன்னா தினமும் நினைக்க 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 there will be an connection, interconnection between both. அது போய் அவர்கிட்ட திரும்புறது ஒரு பக்கம். இதுல பாத்தீங்கன்னா நீ உனக்கு வேண்டிய ஆளை நினைத்து கொண்டிருந்தாலும் நீ அவரை பார்க்காமல் இருக்கலாம். நீ சதா நினைத்து கொண்டிருந்தால் அந்த அலை அங்கு சென்று உனக்கும் அவருக்கும் திடீரென்று ஒரு நாள் மீட் பண்ணி பார்ப்பீங்க. அவன் திடீர் அப்படியே அவர்கிட்ட ஒரு அன்பு வரும். ஏன்னு கேட்டா உங்ககிட்ட இருந்து போனால அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு சரி ரைட். இப்போ ஒவ்வொரு அலைக்கு இந்த காந்தம்னு இருந்ததுன்னா அது பிரபஞ்சத்துல மட்டும் இல்லை, மனிதனிலேயும் ஜீவகாந்தத்திலையும் இதே தான். அலை மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல் என்ற அங்கும் இங்கும் ஊடாடுதல் என்று சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கும். அப்படி மனசால விரிஞ்சு பாருங்க. கோடான கோடி நட்சத்திரங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன, கோள்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. அதன் இடையில் இருப்பது ஒவ்வொரு கோள்களிலும் நட்சத்திரங்களிலும் இடையில் இருக்கக்கூடிய கோடான கோடி விண்துகள். நட்சத்திரங்கள் கோள்கள் மட்டுமல்ல, இடையில் தனித்த விண்துகள்கள், கோடான கோடி விண்துகள்கள். எங்கும் இடைவெளியின்றி, எப்படி கடலில் நீர் எவ்வாறு இடைவெளியின்றி கோர்த்திருக்கிறதோ அதே போன்று இந்த பிரபஞ்சம் முழுமையும் விண்ணும் காந்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இடைவெளி, எங்கும் இடைவெளி இல்லை. இந்த இடைவெளி இந்த காந்தம் என்னும் ஒரு உருப்பொருள், அந்த வெள்ளம் எனும் வெள்ளம் சொல்லுவாங்க, அது பாய்ம பொருள். எப்படி இறைவன் பாய்ம பொருள் இருக்காதோ, இட் கேன் பெனட்ரேட், எதனுள் ஊடுருவும், தன்னுள்ளும் எதையும் ஊடுருவ வைக்கும், ஆனால் காண முடியாது. அதுதான் இதில் உள்ள இறைவனோட குணமே. அதுதான், அவன் நம்முள் ஊடுருவான். நாமும் நினைத்தால் உன் எண்ணத்தால் ஊடுருவ முடியும், உள் செல்ல முடியும், அதே காந்தம். ஆனால் அவன் கண்ணுக்கு இம்பர்செப்டிவ் என்று கூறுவார்கள். இருக்கட்டும், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் விண்ணும் வெளியும் அன்று வேறில்லை. இதுதான் அது. உங்க ஊரு, எங்க ஊரு, சூரிய மண்டலம், பால்வெளி மண்டலம், என் பிரபஞ்சத்தை தொட்டு இருக்கின்ற கோள்கள் கூட எங்கும் நிறைந்திருப்பது அந்த வெளி, சுத்த வெளியே நிறைந்திருக்கின்றது. அதில் விண் சுழலும் பொழுது அது ஒரு கரைசலாக, இறைத்துகளாக மாறி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்த கடலாக இருக்கின்றது. இதுதான் வான்காந்தம். இந்த வான்காந்தத்தை நீ எதுக்குனாலும் அதனால்தான் எதுவுமே சந்திரனோ சூரியனோ புதனோ சுக்கிரனோ குருவோ எதுனாலும் செவ்வாய், குரு, சனி, இவை அனைத்தும் they are interconnected. இங்க இந்த சூரிய மண்டலம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுமையும் இந்த காந்தத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டது. உண்மையை வச்சுக்கோங்க. நீ யாரை நினைத்தாலும் நீ அடைய முடியும். இது சத்தியம், நான் கூறவில்லை, குருமார்களின் கூற்று. சொல்லுவாங்க, you can't pluck the flower without disturbing the distant stars சொல்லுவாங்க. ஒரு பூவை நீங்க நினைப்பீங்க, ஒரு பூவை பறிப்பீங்க, சரி நான் பூ தானே பறிச்சேன். பூவை பறிக்கும் போது கூட பணிவா பறிங்க, அன்போட பறிங்க, அதுக்கு அனுமதி கேட்டு பறிங்க. அப்படி பிளக் பண்றோம்ல, அது இந்த யாரால் இன்டர்கனெக்ட், இந்த காந்தம் எங்கும் நிறைந்திருக்கு, எல்லாம் எந்த இடைவெளியும் இல்லை.
அதனால ஒரு தூரத்தில் நட்சத்திரத்துல கூட டக்குன்னு போச்சீங்களா அங்க ஒரு உணர்வு. அந்த நட்சத்திரத்துக்கு சொல்ல தெரியாது, வாயில்லை, ஆனால் அதிலிருந்தும் ஒரு அதிர்வுகள் கொண்டு எப்படி இந்த பஞ்சபூத நவக்கோள்களில் இருந்து வரக்கூடிய அந்த அலைகள் முன்னால் உணர முடிகின்றதோ அதே போன்று அதுகளுக்கும் ஒரு உணர்வு வந்து சொல்ல முடியாது. அந்த டீட்டெயிலுக்கு இப்ப வேண்டாம். இப்போ வான்காந்தம் முழுதும் வச்சிருக்கோம், இருப்பது வெளியும் விண்ணும் மட்டும்தான், அல்லது வெளியும் காந்தம்னு வச்சுக்கோ. விண்ணும் வெளியும் என்று சொல்லலாம், இல்லைன்னா விண்ணும் காந்தமும். வெளி என்பது என்ன, வெளியும் விண்ணும் கலந்து ரெண்டும் உரசும் பொழுது அது காந்தமா மாறிடுது, அது கரைசலாக மாறிடுது. அதனால எங்கும் காந்தம் தான் நிரம்பியிருக்கு. இதே இது அந்த அழுத்தம் எனும் உந்தாற்றல் வந்துகிட்டே இருக்கு. அந்த அழுத்தத்தோடு முடியல. அந்த எப்பொழுது அந்த விண்ணிலிருந்து மண் வரை தோன்றியதோ அந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களின் பஞ்ச தன்மாத்திரைகள் உங்களுக்கு தெரியும், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று. ரைட். அதையும் தாண்டி மண்ணும் விண்ணும் கலந்த போது, மண் இருக்குது 5 பஞ்சபூதம், அதுல விண் ஒரு தனித்த சுற்றோட்டத்தை அமைத்துக் கொண்ட பொழுது அதுவே ஜீவனாக மாறுகின்றது. ஜீவன்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உணர்வு இருக்கும், ஒரு உணர்வு. அது சொல்ல தெரியாது. 5 அறிவுல 6 அறிவு படைத்த மனிதன் மட்டுமே அந்த உணர்வை வார்த்தையில் வடிக்க முடியும். ஆனால் உணர்வு ஓரறிவு தாவரத்திற்கும் உண்டு, 2 அறிவு அந்த புழுவுக்கும் உண்டு, வண்டுக்கும் உண்டு, பாம்புக்கும் உண்டு, பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் உண்டு. யோசிச்சு பாருங்க, ஒன்னொன்னா உந்தி வருது. இந்த விண்ணு ஜீவன்கள் இவ்வளவு வந்தாச்சு, ஒவ்வொன்றிலையும் ஜீவகாந்தம் தான் இருக்கு. அதை நான் ஒவ்வொரு புலன் அதை பற்றி நான் விளக்க வரணும். நம்ம மனிதனுக்குள்ள மட்டும் இப்போதைக்கு நம்ம போவோம். ஏன்னா இது ஜீவகாந்தம் என்பது இது 1 வாரம் பேசினாலும் 1 மாதம் பேசினாலும் அது நிறைவு பெறாது, எங்கேயாவது ஒரு குறை இருக்கும். ஆனால் அது நிறைவானது. நம்மளது மனது மட்டுமே குறை கொண்டது. அது நிறைவானால் நீ நிறைவோடு நீ கலந்து விடுவாய். எப்பொழுது திருப்தியாக இருக்கின்றாயோ அப்பொழுது நீ நிறைவாக மாறி விடுவாய். அந்த காந்தத்தோடு நீ கரைந்து விடுவாய், நீ இசைந்து விடுவாய், நீ இடக்கமாகி விடுவாய். யுவாரின் ரிதம், உபரிடத்துல ஒரு யுவாரின் ரிதம் சொல்லுவாங்க. ரைட். அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ அந்த 5 அறிவு ஜீவன் வந்தாச்சு, அதுக்கப்புறமும் ஒரு உந்துதல், அந்த உந்து ஆற்றல் ஒன்னொன்னுலயே இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜீன் அது இருக்க, விண்ணிலிருந்து விண்ணாற்றல் தான் காற்றா மாறிச்சு, அதிலிருந்து விண்ணு தான் இப்படி ஒன்னொன்னா வந்துச்சு. அதே மாதிரி ஓரளவு 5 அறிவு, 5 அறிவு ஜீவன்களிலும் ஒரு உந்தாற்றல் இருக்கும் பொழுதுதான் அது 6 அறிவு படைத்த மனிதனாக, இப்படி ஒரு உருவம் கொண்ட மனிதனாக நம்மை போன்று மாறுகின்றது. அப்போ இங்கேயும் அதே, இப்போ மனிதன் இந்த பஞ்சபூதங்கள் இருக்க, இதுவும் பஞ்சபூதங்களின் கூட்டு தான். நம்ம பருவுடல், நிலம், இரத்த ஓட்டம், வெப்போட்டம், நரம்பு மண்டலின் மூலம் காற்றோட்டம், சுவாசத்தின் மூலமாக விண்ணோட்டம், உயிரோட்டம். இந்த பஞ்சபூதங்களோட விண் தனித்து இயங்குகின்றது, அதுதான் ஜீவன். ரைட். இங்க இது ஒரு வித்தியாசம். அங்கேயும் காந்தம் இருக்கு, அழுத்தம், ஒளி. இங்கேயும் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை இருக்குது. அங்க என்ன இல்லை, மனம் இல்லை. மனம் இருக்குது, ஆனா அது சொல்ல முடியல. ஆனா மனிதனின் ஜீவ இனங்களில் ஒவ்வொன்றிலையும் வரும்போது என்னன்னா, இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இருக்குல்ல, இதை உணர்வதற்கு உள்ளே ஒரு உந்து ஆற்றல் பண்ணி அப்படி மேலவாக்க வரும். அந்த ஆற்றல் வந்து பிச்சுக்கிட்டு வரும். அது வருதான், அதுதான் கண்ணாக, அதே முதல்ல தோலாக மாறுகிறது, அதுக்கப்புறம் சுவையாக மாறுகிறது, அதுக்கப்புறம் மூக்கு வருது, 2 கண்கள் ஒளிக்கு வருது, இந்த காது என்ற கேட்கும் சக்தி வருகின்றது. இந்த புலன்கள் வந்து இந்த ஜீவகாந்தத்தை தன்மாத்திரையை உணர்வதற்குள்ள கருவிகள் மட்டுமே. ஒன்னுலயும் சூரியனிலையும் பூமியிலையும் இருக்குது பஞ்சபூதங்கள், ஆனால் அங்க உணர்வதற்குள்ள கருவிகள் ஜீவனங்கள்ல மட்டுமே. இங்க ஓரறிவுல அது அழுத்தமா இருக்கும், 2 அறிவுல வரும்போது சுவையும் இருக்கும், அழுத்தமும் இருக்கும், 3 அறிவு வரும்போது சுவையும் இருக்கும், அழுத்தம் இருக்கும். அங்கு அந்த சுவை, அழுத்தம், அதுவே அந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இது மனமாக வருவது நிலத்தில். அடுத்து இதுல வரும்போது கண்ணாக. 3வது மூக்கு. முதல்ல சுவை, அதுக்கடுத்து நுகர்ச்சி மூக்கு, 4வது அறிவுல கண் வருது, 5வது
அறிவாக வருவதுதான் அது காது. காதிலிருந்து இது மனிதன். ஆனால் இறை படைப்பின் உச்சம் இதோடு 5 புலனோடு முடிந்து விடல. 5 ஜீவன் இருக்கு, மாடு இருக்கு, பசு இருக்குது, சிங்கம் இருக்கு, புலி இருக்குது. ஏன் அதிலிருந்து இவன் மாறுபட்டு இருக்கின்றான் என்றால் இவனுடைய மூளையனுடைய அமைப்பு, இங்கே உள்ள ஜீவகாந்தத்தின் ஒரு ஒழுங்கு. இவன் மட்டுமே உள்ளே அந்த பேரறிவு உணர்வாங்க முழுமையாக. இந்த புலன்கள் 5 அறிவு ஜீவனில் 5 அறிவோடு முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது மனிதன் இந்த 5 அறிவுகளை கொண்டு இந்த கருவிகளை மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்களை மட்டுமே உபயோகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதற்காக வந்ததல்ல மனிதன், அதற்காக வந்தது 5 அறிவு ஜீவன். அதோடு முடிந்து விட்டது. உனக்கு 6வது அறிவு படைத்த மனம் எனும் உச்சக்கட்ட அந்த ஒரு உண்மை பொருளை, ஒரு பொக்கிஷத்தை நமக்கே தந்தான். எல்லாமே காந்தம் தான், எல்லாமே காந்தம் தான். இப்ப காந்தம் வருது, காந்தம் கண்ணிலிருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புலன்கள் மூலம் உள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் வெளியே வருது. கண்ணு மூலம் வரும்போது ஒளியா இருக்கும், காது மூலம் வரும்போது அது கேள்வியா இருக்கும், நாசி மூலம் வரும்போது அது மனமாக இருக்கும், நாவின் மூலம் சுவையாக இருக்கும், அந்த தோல் மூலம் வரும்போது அழுத்தமா இருக்கும். இந்த உணர்வதற்குரிய கருவிகள். ஆனால் உணர்வது தோல் அல்ல, பார்ப்பது கண் அல்ல. சரி, நான் உங்களை உழைப்பிடுதுன்னு நினைக்காதுங்க. ஏனென்றால் இந்த கண் இட்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் through which the energy will enter, and யார் அதை உணர்கிறான் என்றால் உண்மை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த இறை பொருள் தான் உள்ளே உணர்வு. கண்ணை மட்டும் தனியா தூக்கி வச்சுட்டு அதுக்குள்ள அது பார்க்கணும்னா பார்க்காது, காதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கண்ணை கேட்காது, நாக்கை மட்டும் தனியா விட்டுன்னா அது ருசிக்காது. இது மூளை என்ற அந்த ஒரு எந்திர, அதுவும் ஒரு கருவி. மனமும் கூட ஒரு கருவிதான், ஆனா அது காண முடியாத கருவி, அவ்வளவுதான். இந்த மனம் இந்த 5 புலன்களில் இந்த காந்த அளவை அளவு முறையோடு அனுபவித்துக் கொண்டிருந்தால், உடல் முழுக்க காந்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி கொடான கூடிய உயிர்த்தோள்கள் நம்ம உள்ளே ஓடுது, எப்படி பிரபஞ்சம் மூலம் இருக்குதோ இது எல்லை கட்டிய ஒரு உடல், ஒரு தோற்றம். இங்கும் பஞ்சபூதங்களே, இதனுள்ளும் உயிர்த்தொகை ஓடிக்கிட்டு இருங்க. அதுல இருந்து காந்தம் வந்து அங்க இருக்க விண்தொகை வர்றதுக்கு வான்காந்தம் பேரு, ஒரு எல்லை கட்டியது ஜீவகாந்தம் பேரு. அப்போ இந்த ஜீவகாந்தமே புலன்கள் மூலமாக 5 புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்வது போக கர்ம இந்திரியங்கள் மூலமாக, உடல் இயக்கங்கள் மூலமாக இந்த ஜீவகாந்தமே உடலை இயக்கி கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த எது சுழன்றாலும் முதல்ல ஜீவகாந்தத்தோட அந்த இதை கருமையத்தை முதல்ல அதை முடிச்சிருவோம். இப்போ உடல் ஒரு ஒரு உருவம், அதற்கு ஒரு மையம் இருக்கு. மையம் இருக்கு இல்லையா, அங்கதான் அங்க ஜீவ வித்து குழம்பு என்ற ஒரு மையம் பரு உடல்ல இருக்குது. அது இட்ஸ் யூ கேன் see, அது பரு உடல், நீ முன்னால் பார்க்க முடியும். அதனுள் உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா உயிர் ஓடுதே இல்லையான்னு? யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உயிரோட அளவெல்லாம் தெரியும் உங்களுக்கு. உயிர் இருக்கிறதுனால தான், ஜீவகாந்தம் இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பேசுறது, கேட்கறது, உணர்றது எல்லாமே இந்த ஜீவகாந்தம் தான். ரைட். இப்போ அதற்கு ஒரு மையம், உடலுக்கு ஒரு மையம். அதே மாதிரி உடல் முழுக்க இந்த உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருக்கு, அதற்கு ஒரு மையம், அதுவும் உயிர் மையத்திலே வந்துடுது. அதை சூக்கும உடல்னு சொல்லுவாங்க. அந்த பருவ உடலை தூள உடல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காந்தம் இருக்குல்ல, அது சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு மையம் வந்துடுது. அதுவும் சென்டர்ல தான் அமையுது. இந்த 3 உடலினுடைய மையத்தில் நீ சென்டர் ஆஃப் த பாடி, மூலாதாரம்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் see பிராக்டிகலி இந்த விந்துப்பை, அந்த கரு இருக்குல்ல கூட, அந்த அடி வயிற்றினுடைய அந்த பகுதி சேக்ரம் என்ற பின்னல், அந்த போன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த நீ இதை மட்டும்தான் நீ பார்க்கணும், தூளத்தை.
அதில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய உடல் முழுக்க இருந்தாலும் அதுக்கு மையத்தோடு அங்கே ஜீவகாந்தம் ஓடுகின்றது. உயிர்த்துகள்களும் அங்கே ஓடிக்கிட்டு இருந்தா அதுதான் கருமையம் சொல்லுவாங்க. எந்த பொருள் சுழன்றாலும் அதுக்கு ஒரு மையம் வந்துட்டு உடல்ல மையம், அந்த மூணும் கலந்ததுக்கு பேர் தான் கருமையம், ஜெனட்டிக் சென்டர்னு பேர். இது எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நீங்க இப்போ இந்த இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இந்த புலன்கள் மூலம் நம்ம பார்க்குறோம். இந்த நீ எதை பார்க்கின்றாயோ அந்த பொருள், அந்த பார்வையை, காட்சி உள் சென்று கண்ணில் பதிகின்றது, மூளையில் பதிகின்றது, கருமையத்திலும் பதிகின்றது, பிரபஞ்சத்திலும் பதிகின்றது. அதை விட்டு முதல்ல கண்ணை பார்க்குறோம், ஒரு 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 ஒளியை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புலன்களின் மூலம் இந்த ஜீவகாந்தம் ஒரு மினிமல் 2 யூனிட்ஸ் 1 யூனிட் வெளியேறிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே நீ அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் 1 யூனிட் இந்த புலன்கள்ல இருந்து போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த காட்சியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்க்கும்போது இங்கே 1 யூனிட் தான் இருக்குது. 1 யூனிட் இருக்கும்போது அது தெரியாது. இதிலிருந்து வரக்கூடிய இந்த அலை இதில் போய் படுது. இதில் போய் பட்ட உடனே இந்த இடத்த இதில் பட்ட உடனே இந்த அளவு, இது எத்தனை யூனிட்டோ, இது 10 யூனிட்னா இந்த அளவுக்கு உன்னுடைய காந்தம் உயர்கிறது. அந்த காந்தம் உயரும் பொழுதுதான் அந்த காந்தம் அங்கே போய் அதில் போய் தட்டுது. தட்டும் பொழுது எது அங்கு தட்டுகின்றதோ, ஒரு பொருள் இருக்கும்போது அதுவே உணர்வாங்க. ஓ, இது இவர் மேலே, இந்த உருவத்து மேலே படுது, அப்போ எனக்கு உணர்வு கிடைக்கு, இது இங்கே உட்கார்ந்துருக்காரு, யார் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற உணர்வு. இப்படிதான் இது இங்கிருந்து வரக்கூடிய இந்த பார்வையை கண்ணில் பட்டவுடன் அதே கண் மணி வழியாக ரெட்டினாவில் போய் விழித்திரையில விழுது. அங்கிருந்து நரம்பு மூலம் போகுது. இங்கிருந்து வரும்போது காந்தமாக வருது. அங்கிருந்து நரம்பு மூலமாக மின்சார ஓட்டமாக மாறுது. அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, இதுதான் மின்சாரமாக மாறி மூளை வரைக்கும் போகுது. மூளையிலிருந்து மறுபடியும் காந்தத்தின் மூலமாக கருமையம் போகிறது. என்ன காட்சி பட்டாலும் இங்கெல்லாம் ஒரு உணர்வு பெற்று, இந்த காட்சியை நான் பார்த்தேன்னு கண்ணு பார்த்தது, மூளையில் ஒரு பதிவு வந்தது, இன்னொன்று அங்க கருமையத்துக்கு இது போகுது. கருமையத்துல அந்த பல்வேறு அந்த உயிர் துகள்கள் இருக்கு, அதை சுத்தி காந்தம் இருக்கு. அப்போ இந்த பதிவு நீ பார்த்துட்டேனாலே ஒரு பதிவு. ஆனால் அந்த பதிவு உனக்கு எப்போ விடும்னா, அது அந்த பதிவு இப்ப நான் பார்த்தேன் சொல்லிட்டு விட்டுட்டேங்கன்னா அது அனுபவம். அதுக்கப்புறம் அது வராது, அதுக்கு மேல ஆசை. ஆனா நம்ம அப்படி இல்லையே. ஒரு அழகான ஒரு நபரையோ, அழகான ஒரு பொருளையோ, ஒரு நகையோ செய்ய பார்த்துட்டோம்னா இதை அந்த பார்க்குறோம், அந்த காட்சி நமக்கு உள்ள பதியுது. நம்ம என்ன செய்யுது, இதை திருப்பி வாங்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு திருப்பி 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 நினைக்கும் போது அதுவே மீண்டும் மீண்டும் பதிவாகுது. எது இருந்தாலும் உள்ள போய் பதியுது. அது லேசா பதிஞ்சது, அனுபவத்தில் வரும்போது அது மறைஞ்சிடும். அனுபவம் இறைவன் உள்ளிருந்து பார்க்கறான், அவன் தான் பார்க்கறான், கண் பார்க்கல. அது பின்னால விளக்கன்னா உங்க பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது கண் மூலம் சரி, அதை அந்த ஜீவகாந்தத்தை பெறுவதற்குள்ள கருவி அது. அப்போ அது உள்ள போகுது, திருப்பி திருப்பி வரும்போது அது பதிஞ்சு பதிவாக இருக்கின்றது. இது இந்த ஒரு பிறவியிலேயே, இந்த பிறவியிலேயே எத்தனை பதிவு, எத்தனை காட்சி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு க்ஷணமும் எத்தனை காட்சி பார்க்குறோம். அப்போ எத்தனை பிறவிகள், ஆதி வெளியிலிருந்து இன்று வரைக்கும் வந்து அத்தனை பதிவும் கருமையத்தில் இருக்கு. சரி, இதே மாதிரி பார்க்குறோம். இப்போ சுவையை வச்சுக்கிடுவோமே, அதான் இப்போ டேஸ்ட் எல்லாத்துக்கும் பசி வந்துடும். இப்போ ரைட், இப்போ ஒரு அல்வா எடுத்துக்கணுமா, லட்டு எடுத்துக்கணும். சரி, திருப்பதி லட்டே எடுத்துக்கலாம். ரைட், எடுத்து நாக்கில் வைக்கிறோம். நாக்கில் வச்ச உடனே என்னது, சுவை தெரிகின்றது. சுவை நரம்பில் பட்ட உடனே, நான் அதுலேயும் நீர் இருக்கும், அதில் நீர் இருக்கு. இந்த ரசாயனம், இந்த லட்டுக்கு இல்லையா, அந்த ரசாயனம் அதில் போய் கரையுது. அதில் கரைஞ்ச உடனே அங்கே ஒவ்வொரு பொருளிலும் இருப்பது அந்த காந்தமே. அதன் காந்தம் என்பது இறைவனும் வெளியும், அதை இங்கே மறந்துடாதங்க, விண்ணும் வெளியும் சேர்ந்தது தான் காந்தம். விண் ரூபம் என்றால் அந்த காந்தம் என்பது அரூப ரூபம் என்று சொல்வார். ரூபமும் அரூபமும் சேர்ந்த ஒரு பொருள் காந்தம். அது கரைஞ்சிருது. அது கரைஞ்ச உடனே இது என்ன செய்யுது, ஓ இது இனிப்பு. அந்த இனிப்பு உடனே இது அந்த சுவை நரம்போடைய மூளைக்கு போகுது. இங்கேயும் ஒரு பதிவு இருக்குது,
மூளைக்கு போய் ஒரு பதிவு இருக்கு, அங்க கருமையத்திலையும் போய் ஒரு பதிவு இருக்கு, பிரபஞ்சத்துல பதிவு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உயிர் துகள்ல இருக்கு, விரைவு பண்ணல. நீ இதை மட்டும் வச்சுக்கோ. இங்க இருந்து மூளைக்கு போகுது, மூளையில இருந்து கருமையம் போகுது. இதுக்கிடையில் அது பதியாத இடம் இல்லை. ஆனால் நிரந்தர பதிவு. ஏனென்றால் அது ஒரு பொக்கிஷம், அது பெட்டகம். உன் உயிர் போயிடும், இது போயிடும். ஆனா இந்த பெட்டகம் எப்பவும் பல கோடி பிறவிகள்ல இருக்கிறோம். ரைட். இப்ப இந்த ருசி அங்க போய் தெரிஞ்சிட்டு, இந்த லட்டு நீ ருசிச்சே நல்லா இருக்குன்னு விட்டுருவீங்க. ஞானியா இருந்தேன்னா விட்டுருவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த லட்டு அவர் கொண்டு வந்தார ரொம்ப நல்லா இருந்ததே, நாளைக்கு வேணும் சார், அது எனக்கு. அப்போ நம்ம பதிவை போடுறோம். திருப்பி திருப்பி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் எப்ப அனுப்புவாரு, மீண்டும் மீண்டும். நான் இந்த ஒரு நிகழ்வு அல்ல, உதாரணத்துக்கு வருகிறேன். இதே மாதிரி உலகியலில் பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், உருவமாக உறவாக இருக்கலாம், புகழ எதை நினைக்கின்றாயோ மீண்டும் 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 அது பதிந்து ஒரு பெரிய ஒரு குப்பை கூடையாக யூ ஆர் ஹேவிங் என்னவர் அந்த கருமையத்துல. அதுலதான் இவ்வளவு அழுக்கு. ஆசை, ஒரு ஒரு சுவை ஆசை வேண்டும், அது பேராசையாக மாறுகின்றது. எப்படியாவது திருநெல்வேலி விட்டு அந்த அல்வா வாங்கிடணும், திருப்பதி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட லட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மகர்ஷி அதை ரொம்ப நல்லா சொல்லி இந்த இப்ப நான் நாக்கில் தொட்டேன்ல, அதை ஒரு பாட்டில் சொல்லு. இந்த வெளியை விட வலிமையானது உலகத்துல இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்லுவாரு, இப்படி சொல்லுவார். தொடப்பட்ட, இது தொட்ட, இந்த கையை தொடுதும், தொடப்பட்ட, இது இரண்டு பொருட்களின் ஊடே. இப்ப ரெண்டு வச்சிருக்கேன், ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. இந்த ரெண்டு பொருள்களின் இடையே தொட, இப்ப நான் லேசா தொடுதேன். தொடப்பட்டதாய் எண்ணும் உணர்வு யாது? இப்ப நான் லேசா தொடுறேன், அது ரெண்டு இடையில இருக்குது என்னது? அந்த ஜீவகாந்தம் என்ன, அந்த அரூப ரூபமே இறைவனே. அந்த வெளிதான் இருக்கு, வெளி இல்லாத இடம் இல்லை இங்க. உன்னை சுற்றிலும் உன்னுள்ளும் அது இல்லாத பிரபஞ்சத்தையும் தாண்டி இருப்பது வெளி மட்டுமே, சுத்த வெளி மட்டுமே. அது இல்லாத இடம் இல்லை. இதை தெரிஞ்சாச்சா போதும். இதை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உண்மை ஞானம், வெளி உலகியல் ஞானம், ஆன்மீக ஞானம் என்பது இதுதான். அதுக்கப்புறம்தான் இதுல இருக்கக்கூடிய மனதுகளை பற்றி நம்ம எப்படின்னு தெரிய ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டா, இப்போ 5 புலனை பற்றி பேசினேன். 5 புலன் உணர்வுகளை பார்த்தாச்சு, உள்ள போய் பதிஞ்சிட்டு. இத உள்ள பதிஞ்சது எனக்கு மறுபடி அந்த ஆழ பார்க்கணும் அப்படின்னு நினைவு வருது இல்லையா? அதுதான் மனமாக எண்ணமாக வருகின்றது. அந்த லட்டு வேணும் மறுபடியும் நினைக்கிறேன் இல்லையா, அது வேணும். இந்த தொட்டம் இல்லையா, இதே தொடுதல் வேண்டும், அந்த செயல் வேண்டும். ஒவ்வொரு பொருளும் வேண்டும் திருப்பி கலக்கும்போது அது எண்ணமாக, மூளையிலிருந்து எண்ணமாக மாறுகின்றது. ஒன்று 5 புலன்களாக அழுத்தமாக, ஒலியாக, சுடுவையாக, மனமாக, கடைசியில மனமாகவும் மாறுவது இந்த ஜீவகாந்தம். இதை தெரிஞ்சா போதும். இவ்வளவுதான் ஜீவகாந்தம். சரி, நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இருக்கு, 100% எல்லாரும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே. சரி, இப்போ அது 2 வகையில அது பயன்படுது. நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்தம் உடல் இயக்கத்துக்கு 75% போயிடும். சொன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உன்னுடைய இருதய ஓட்டம், சுவாச ஓட்டம், இரத்த ஓட்டம், மூளை இயக்கம், குடல் இயக்கம், கிட்னி, எல்லா உள்ளுறுப்புகள் இயக்கத்துக்கு 75% போயிடும். அதில் நீ கை வைக்க, யூ கான் டிமாண்ட் எனிதிங். மீதி 25% மட்டுமே புலன்கள் மூலமாக. யோசிச்சு பாருங்க, 25% தான் புலன்கள் மூலமாக, 5 புலன்கள் மூலமாக, கர்ம இந்திரியங்களின் மூலமாக, அசைவுகளின் மூலமாக அது வருகின்றது. யோசிச்சு பாருங்க செலவு. அந்த 75% டச் பண்ண முடியாது. இந்த 25% நீங்க அளவு முறையோடு, அதுக்கு தான் அளவு முறைன்னு மகரிஷி சொல்றாரு. சாப்பாட்டுலயா இருக்கலாம், எதுலையுமே எந்தலையுமே அளவு முறை தவறாமல் இருக்கும் பொழுது அந்த ஜீவகாந்தம் ஒரு இனிமையாக இருக்கின்றது. அப்போ இதுல இப்போ அதிகமா டிவி பார்க்குறோம், ரைட், அதுல எனர்ஜி நிறைய போயிட்டு, அதுக்கப்புறம் சுவையில நிறைய சாப்பிட்றோம், அதுல போயிட்டு நிறைய பாட்டு கேட்குறோம், இல்லை காதுல இது வச்சு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜீவகாந்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குன்னா
அது இப்போ நிறைய மாதிரி பார்க்கறது செலவழிச்சிட்டீங்கன்னா இந்த ஜீவகாந்தம் குறைஞ்சிரும். அப்பந்தான் இந்த புலன்கள் இந்த ஜீவகாந்தம்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு அந்த மூளைக்கு செல்லக்கூடிய இந்த புலன் உணர்வுகள்லாம் இதெல்லாம் குறைஞ்ச உடனே எல்லாம் டயர்டாக இருக்கும். அப்பந்தான் உறக்கம் வருது. உன்னுடைய இந்த 25% குறைஞ்ச உடனே தான் அந்த உறக்கம் வரும். அப்போ உறக்கம்னா என்ன? இந்த புலன்கள் இயங்குவதில்லை, மனமும் இயங்குவதில்லை. அதில் உள்ள இருக்கு சொப்பனத்தில் ஒரு மனசு இருக்கு, அதை விட்டுருங்க, அது பிறகு பின்னால் பார்த்துக்கலாம். இப்போ உடல் மனம் தூங்குது. அப்போ நமக்கு அந்த 25% நெட்டாக கிடைக்குது. அது ஒரு 7-8 மணி நேரம். அதனால தான் தூக்கம் அவசியம். அப்போ கிடைச்ச உடனே காலையில் ஃபுல்லாக 10% ஆயிடுது. அப்போ விழிப்பு தட்டிடுது. இதுதான் அந்த ஜீவகாந்தத்தை. அதனால தான் ஒரு ஆழ்ந்த நல்ல உறக்கம் வேணும்னு சொல்றதாக்க தான். அதில் தான் உங்களுக்கு இழந்த ஜீவகாந்தத்தை மீட்டுக்கொள்ள ஒரு வழிமுறை கிடைக்குது. ரைட். இப்போ அடுத்த அனுபவம் இது அதுக்கு தான் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு சில பகுதி அந்த ஜீவகாந்தம் போகும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் வந்து இயல்பாக உள்ள நடக்கலையா, இருதய ஓட்டம், சுவாச ஓட்டம், ஜீரணம், சிறுநீர ஓட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, மூளை இயக்கம்லாம், அதெல்லாம் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி மண்டலம். நம்ம இப்போ நான் நினைச்சு செய்கிறேன், அது வேணும் இது வேணும் பார்க்குறேன் செய்கிறேன் அப்படின்னு நான் மனதை செஞ்சால் அது சென்ட்ரல் மைய நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. அதில் தான் இதனுடைய செலவு வருது. எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ரைட்டு, பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லாரும் நார்மலாக இருக்கும் போது இப்போ அதிகமாக நாம் செலவிடணும். அதுதான் உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணத்தில் நீங்கள் அளவு முறையோடு இருக்கணும்னு அவர் சொல்லுவார். அந்த அளவு முறை இல்லைன்னா அதுவே ஜீவகாந்த இழப்பாக இருக்கின்றது. இதையும் ஒரு உச்சக்கட்ட உண்மையை நான் சொல்லிடுறேன். நீ உடலால உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவுனால அதனால கூட ரொம்ப இழந்துறதுங்கிறது ரொம்ப கிடையாது. உடலுறவு உனக்கு சிறிது நேரம் மட்டுமே. ஆனால் கடைசியில் ஒரு வருது எண்ணம். எண்ணத்தின் மூலமே உனது ஜீவகாந்தம் வற்றி விடுகின்றது. எந்த எண்ணம்? தீய எண்ணங்கள், ஆசைகள், அபகரிக்கும் எண்ணம், பொறாமை எண்ணம், கவலை எண்ணம், ஒப்பிடுதலால் வரும் எண்ணம். இந்த தீய எண்ணங்களே உன்னுடைய ஜீவகாந்தத்தை நீங்க நல்லா எல்லாம் கண்ட்ரோலா இருப்பீங்க. நான் அளவு முறையோட பார்ப்பீங்க, நான் சின்ன பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப கண்ட்ரோலா இருப்பேன். ஆனால் கண்ணை மூடி உட்கார்ந்த உலகத்தில் உள்ள அத்தனை நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டு இருப்போம். நல்ல நிகழ்வு நினைச்சா கூட ஓரளவுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். ஆனா தீய எண்ணங்கள் இருந்தால் அது அனைத்தும் நீ எந்த புலனை நினைக்கின்றாய், எந்த இந்திரியத்தை நினைக்கிற கர்ம இந்திரியம் எதை நினைக்கின்றாயோ அதன் மூலம் உனக்கு ஜீவகாந்த வெறும் எண்ணத்தின் மூலமே அவ்வளோ 25% செலவழிச்சிடலாம். அதுக்கு மேலேயும் செலவழிக்கலாம். எப்பொழுது அதுக்கும் மேலே 25க்கு மேலே அதுக்கப்புறம் நான் செலவழிப்பேன், என்னால் இந்த ஆசையை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது இருதயத்திலேருந்து வாங்கலாம், லங்ஸ்லேருந்து வாங்கலாம். அப்போ வரும்போது தான் இருதயத்தில் ஒரு நோய், லங்ஸில் ஒரு நோய், ஒவ்வொரு உறுப்பிலையும் வர ஆரம்பிக்கும். அந்த டீட்டெயிலாம் போக வேண்டாம். ஆனால் மெயினாக வச்சுக்கோங்க, ஜீவகாந்தம் 5 புலன்கள் மூலமாக, மனம் மூலமாக இயங்குகின்றது. அந்த அட்டானமிக் நர்வஸத்தில் நம்ம கையை வைக்க முடியாது. அதை இது வேண்டும். ரைட்டு. அப்போ என்ன சார் இவ்வளவு சொல்றீங்க, இன்ப துன்பம்னா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறேன், இன்ப துன்பம் என்ன அப்படின்னா இதே ஜீவகாந்தம் தான். இப்போ எல்லாரும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணி எல்லாரும் எனர்ஜெட்டிக்காக காலையில் இருக்கீங்க. இருந்து மறுபடியும் உங்களுடைய தீய எண்ணங்கள், தீய உன்னுடைய நிறைய புலன்கள் மூலம் எனர்ஜி செலவாகிடுனா வரவுக்கும் செலவுக்கும், வரவு விட செலவு அதிகமாக இருந்தால் அது துன்பமாக உணரப்படுகின்றது. இப்போ காலை தூங்கி எழுச்சிட்டீங்க, ஜீவகாந்த தவமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க. அப்போ உங்கள்கிட்ட எனர்ஜி நிறைய இருக்கு. அப்போ செலவு தியானம் பண்ணி இது பண்ணும்போது செலவு கொஞ்சம் குறையா இருக்கும். அப்போ அந்த வரவு நிறைய இருக்கும். அப்போ உனக்கு இன்பமாக ஜீவகாந்தம் நிறைய இருந்துச்சுன்னா உனக்கு அது இன்பமான உணர்வா இருக்கும். அப்போ அளவு முறையோடு இருக்கும்போது, அளவு முறை அலட்சியம் இல்லாத அந்த நிலையில் இருக்கும்போது வரவும் செலவும் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செலவு எவ்வளவு வேணுமோ நம்ம எவ்வளவு வேணுமோ அதை செலவழிச்சுக்கிறதும், வரவு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதும், உணவு அந்த 5 அளவு முறை கடைப்பிடிக்கிறோம். அப்போ உனக்கு ஒரு அமைதி நிலை வரும்.
நம்ம ஏதாவது பலன்களை கூடும் பொழுது அதுக்கே அந்த இளமையில் உள்ளவங்கள நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லணும். விழிப்புணர்வு வச்சுக்கோங்க. இவ்வாறு ஆக்னா சக்கரா ஆக்னே இருக்கீங்கன்னு நினைக்க மறந்துட்டீங்க எல்லாரும். பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொருக்க வாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்படி எத்தனை தடவை நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால ஒன்றும் இல்லை. நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் நீ ஆக்னையை உணர்வு வந்துருக்கு. விழிப்புணர்வு உனக்கு விழிப்புணர்வு இருக்கும். தப்பு பண்ணால் கூட தெரியும், தப்பு பண்ண போகிறோன்னு தெரியும். அதே நாளாக நாளாக நீ தியானம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துடும். ரைட்டு. அப்போ இதை சொல்லியாச்சு. ஈக்குவலாக இருந்ததுன்னா அமைதி. நமக்கு வேண்டியது அமைதி வேணும். அந்த அமைதி இருந்தால் தான் அந்த அடுத்த ஸ்டேஜ் பேரமைதி, அந்த பேரின்ப நிலைக்கு போனா அப்போ அபரீதமான அப்படி ஃபுல் ஜீவகாந்தம் எல்லாமே இருக்குது. செலவு ரொம்ப குறை. 5 புலன்கள் மூலம் எதுவுமே செலவு இல்லை. மனமற்ற நிலை. எப்போ நீங்க ஆழ்ந்த தியான நிலையை நீ 3 to 4 to 4 3 அந்த மன அலைச்சொல் குறையுத அந்த 0வுக்கு போகும்போது அப்ப என்ன செய்யுது? ஜீவகாந்தம் நிறைய இருக்கு, செலவு இல்லை. அதுதான் அந்த பேரின்ப நிலை என்பது. இப்போ நீ இன்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா உனக்கு ஜீவகாந்தம் நிறைய இருக்கு. அப்போ நீ இந்த பொருளை திங்கிற, அப்போ அது இன்பம், அது ஜீவகாந்தம் தான். அதே 4 லட்டு தின்னேன்னா 4 லட்டு வாமிட்டிங் வரும், சென்சேஷன் வரும். அது 4வது லட்டுல வாமிட்டிங்லாம் ஒன்றும் மருந்தெல்லாம் சேர்க்கணும். உன்னோட ஜீவகாந்தம் செலவழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு புலனுக்கும் நீங்க வச்சுக்கோங்க. நான் அதை விளக்க விரும்பல. அப்போ பேரின்பம் என்பது யூ ஆர் ஃபில் அப். அந்த காந்தம் ஜீவகாந்தம் இருக்குது, அதில் அது கன்வர்ஷன் ஆகுது. இந்த சுவையை வரும்போது தான் இன்பமா இருக்கு. காதல இனிமையான பாட்டு கேட்குது, இனிமையான குரல் கேட்கும் போது தான் அது இன்பமா இருக்கு. கண்ணில் இனிய காட்சி வரும்போது தான் உனக்கு பிரியமா இருக்கு. எனர்ஜி நிறைய இருக்கு, அந்த காட்சி எல்லாமே வருது. இதே மாதிரி ஒன்னொன்னா இப்போ ஒன்னொன்னு நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த 5 புலனும் அடக்கவில்லை. நீ தியானம் பண்ணி இருக்கும்போது தானா அடங்கும் பொழுது அறிவை அறிவாய் அறியும் ஒரு நிலை. அதுதான் முக்தி, அதுதான் பேரின்பம். நோ கன்வர்ஷன். இதுல ஜீவகாந்தம் சுவையா மாறிச்சு, இது ஒளியா மாறிச்சு, காதுல இதா மாறிட்டு, வாரில சுவையா மாறிட்டு, தொடர்ல அழுத்தமா மாறிட்டு, நுகரும் பொழுது அது மனமா மாறிட்டு. இங்க எந்த கன்வர்ஷன் இல்லை. அறிவு அறிவாக, காந்தம் காந்தமாக அப்படியே இருக்கும் பொழுது அதுதான் பேரின்பம். நோ கன்வர்ஷன். பேரின்பம் அந்த வார்த்தையில வடிக்க முடியாது. அந்த நிலை ஏதோ ஞானிகளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்காதாங்க. உன்னாலும் முடியும். நீ உலகிலே வாழ்ந்து கொண்டு இந்த 5 புலன்களில் நீ அளவு முறை கொண்டால் எதையுமே விட வேண்டாம், எதையும் நீ துறக்க வேண்டாம். மனைவி குழந்தைகளை அனைத்தையும் விட்டு செல்லணும். தொழிலா எதுல இருந்தாலும் அது ஒரு அளவு முறை இருந்தாலும் உன்னாலும் அதை உணர முடியும். இந்த ஆழ்ந்த தியானத்தின் மூலம் தான் அது செய்ய முடியும். ஆழ்ந்த தியானத்துல போனாதான் அந்த மனம் கடந்த நிலை. அப்பதே சொன்ன இல்லையா, மனம் புத்தி சுத்தம் அகம் உள் செல்லணும். சொன்னதான் நீ அறிவை நீ நெருங்க முடியும். மனம் சலனப்பட்டுக்கிட்டு அப்படியே புலன் இன்பத்துல மயங்கிட்டு உள்ளே போக முடியாது. ஒரு இறைவனை எங்க தரிசிக்க கொஞ்சம் அமைதி வரும். ஆனா நீங்க அபியாசங்களாம் செய்யுங்க. தானா என்ன சார் என்னால முடியலன்னு நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் அதை பத்தி யோசிங்க. எல்லாருமே எல்லா ஞானிகளும் இல்லையா? எத்தனை ஞானிகள்? அருணகிரிநாதரும் எப்படி அறிஞ்சார்? அதனால யாரும் தன்னை பற்றி குறையானுக்க மனிதனாக பிறந்தோம். யார் இஸ் ஹியூமன். ஒவ்வொருத்தலையும் ஹியூமன் இருக்கும். அந்த எப்பொழுது நீ விழிப்புணர்வு இப்போ ஆக்னையில் இருக்கிறீங்க மறந்துடாதுங்க. அந்த ஆக்னையில் இருக்கும்போது நீ உனக்கு அந்த உணர்வு வந்துடும். அந்த உணர்வு வந்துட்டுனா நீ விழிப்பா இருப்ப. தப்பு பண்றோம், அது செய்யறன்னு தெரியும். இப்படி வர 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 உனக்கு மன வல்லமை, தியானம் பண்ணும்போது மன வல்லமை வந்துடும். ரைட்டு. இதுதான் பேரின்பத்தை வச்சாச்சு. இதை விட தீயகால். அதுக்கப்புறம் இந்த ஜீவகாந்தத்தை எப்படி பெருக்கிறது? நீங்க தியானம் பண்றீங்க, மன அலைச்சூழல் குறையுது, அப்போ நமக்கு செலவு இல்லை. அப்ப சொன்னல அந்த செலவே இல்லை. தியானம் பண்ணும்போது 5 புலன்களும் செலவு இல்லை. செலவை குறைச்சிட்டோம். அதை மனத்தின் மூலம் எண்ணமற்ற நிலை வரும்போது அதுலேயும் செலவு குறைஞ்சிடும். சரி, இருக்கிற ஜீவகாந்தத்தை கூட்டணுமே.
அதற்குத்தான் பல்வேறு அபியாசங்கள் இருக்குது. நித்யானந்த தவத்தில் வரும், தியானத்திலையும் கூடும், நித்யானந்த தினத்தில் கூடும், காய்கல்ப ஜீவானந்த கூடும். ஆனால் அப்பட்டமாக நீ ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு தான் 2 விதமான பயிற்சிகள் இருக்கு. தீப பயிற்சி என்று ஒன்று, கண்ணாடி பயிற்சி என்று ஒன்று உண்டு. கண்ணாடி அந்த விளக்க முறைகள்லாம் நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் தீப பயிற்சி பண்ணும்போது எதை பண்ண நீங்கள் அது ஒரு நல்ல ஆசனத்தில் அசையாமல் ஆகிறதுக்கு வரணும். அதை பண்ணுறதுக்கு முன்னால் அருள் காப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. அந்த அருள் காப்பு போட்டுட்டு அதுக்கு முன்னால் நீ என்ன செய்யணும்னா, நான் இந்த தீப பயிற்சி செய்ய போகிறேன், இறையாற்றலையும் குருமார்களின் ஆற்றில் சித்திரலின் ஆற்றில் நுள் ஊடுருவட்டும் என் பயிற்சிக்கு துணையாய் காப்பாய் விளையாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி செய்யும். நீ அதுக்கு முன்னால நீ என்னன்னாலும் சொல்லலாம், உங்களுக்கு வேண்டியது என்னன்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த மெத்தட் கண்ணாடி பயிற்சி சொல்லணும், நான் அமர்ந்திருக்க இடத்துக்கு அதில் அதை மாற்றக்கூடாது, அதை கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன சங்கல்பம் முடியும், எல்லா சித்திரையும் என்னோட வரட்டும், எனக்கு நாற்றலை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. 3 தடவை 1 நிமிஷம் பார்க்குறீங்க, 2 நிமிஷம் கண்ணை மூடுறீங்க. அந்த பார்க்கும்போது உன்னிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பார்வை, இந்த ஒளியின் அதை போகும்போது அதுலேயே அந்த ஜீவகாந்தம் போகும்போது அந்த ஜீவகாந்தத்திலேயே அங்கே போய் அதில் உள்ள அழுக்கு அதில் சுத்தப்பட்டு விடும், அந்த சுடர் உன்னை அழித்து விடும். இந்த அழுக்குகளை கூட அதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அது வேண்டாம், உன்னிலிருந்து சக்தி வெளியேறுது. அப்போ உள்ள ஒரு கேப் வருது. கேப் வரும்போது கண்ணை மூடும்போது அது சொன்னா அது அபரீதமான ஆற்றல், உன் குறைஞ்ச ஒன்று அபரீதமான ஆற்றல் உண்டாகிறது. சரி, அதுக்கு எந்த நேரத்தில் பண்ணணும் அதை மறந்துடக்கூடாதுல்ல. காலை நேரத்தை பிரம்ம முகத்தில் 3லிருந்து நீங்கள் 7 அப்படி 9 சொல்லுவாங்க, 6 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. என்னை தப்பாக சொன்னாலும் சரி, 6 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. மனிதனுடைய எந்த சத்தம் கேட்கக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே நம்ம பண்ணிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுடைய ஆற்றல், தூய ஆற்றல், அமைதியான ஆற்றல், இப்பொழுது உலகம் அமைதியாக இருக்கிறதோ, தன் வர்க்கத்தில் இருக்கிறதோ, அப்பொழுது ஆழ்ந்த மகான்களின் ஆற்றல் இங்கு காலை நேரத்தில் அபரீதமாக இருக்கும். வர வர 3 மணியில் அபரீதமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வர வர 3, 4, 5 போக அப்படியே அந்த ஆற்றல் போயிடும். அப்புறம் மறுநாள் வரும். அதனால் காலையில் பண்ணுங்க. பண்ணி உள்ளே பார்க்கும்போது அபரீதமாக உள் வருகிறது. அந்த உணர்வை பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த ஆற்றல் ஒரு வித்தியாசம். அவனே எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதுங்க. அது உள்ளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி இருக்கும், ஒரு புல்லரிப்பு, ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு. ரைட், இப்படி பண்ணிக்கலாம். இதில் தூய ஆற்றல் வரும். இதில் உங்களுக்கு அந்த இது பண்ணும்பொழுது கண்ணில் ஒளி வரும், முகவசியம்லாம் வருதுன்னு வேணால் வச்சுக்கோங்க. இதில் உன்னுடைய பதிவுகள் கூட கழியும், உன்னுடைய ஆற்றல் ஜீவகாந்தம் கூட இது பயன்கள் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. அது வர வர அதனுடைய இதுக்கு எல்லையே கிடையாது ஜீவ பயிற்சி. அதுக்கப்புறம் கண்ணாடி பயிற்சி பண்ணுறோம். கண்ணாடி பயிற்சிக்கு முன்னாலே இந்த மாதிரி இப்போ நான் கண்ணாடி பயிற்சி பண்ண போகிறோம். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களும் ஆற்றலும் என்னோட எனக்கு துணையாய் காப்பாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு அவங்கள வணங்கிட்டு நம்ம கண்ணாடி பயிற்சி நாம் அமர்ந்திருக்கோம், அருள் காப்பு போட்டுட்டு நாம் அமர்ந்துட்டு அதை நீங்கள் சொல்லுங்கள். கண்ணாடியை பார்க்குறது 2 நிமிஷம், கண்ணை மூடி இருக்கிறது 3 நிமிஷம். கண்ணை பார்க்குறது மென்மையாக பார்க்கணும், அன்பாக பார்க்கணும். இப்படி முடிச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா மென்மையாக பார்க்கணும். நம்ம என்ன பார்க்குறோம், நேரடியாக நம்ம உடலை பார்க்குறோம். நீ அடுத்த பொருளை பார்க்கும்போது அந்த பொருளுடைய ஒன்றும் பெருசாக இருக்கும் அல்லது அந்த மாறுபடும். இது உன் உடலை நீ பார்க்கும்போது அந்த அளவு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லல. கண்ணிலேருந்து ஜீவகாந்தம் போகுதுன்னா அது அங்கே மோதுது, அங்கேருந்து பிரதிபலிக்குது. சிதறக்கூட வாய்ப்பு இல்லை, நிறைய ஆகாது. அதுபோக அது உள்ள உடலின் உள்ளும் ஊடுருவுது. அது 2க்கு இடையில ஆற்றல் போய்கிட்டே இருக்கு. அப்போ இங்கே நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி. நீ வெளியில பார்க்குற உனக்கு ஜீவகாந்தம் வெளியே போகுது, எங்க உன்னுடைய பிம்பத்துக்கு தான் போகுது. அந்த பிம்பத்தில் அந்த போகுது, ஆனால் அங்கே லாஸ் இல்லை. நீ ஒன்றும் உடலை மட்டும்தான் பார்க்க, இதே அளவு இல்லை, மாறுதல் இல்லை. அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சித்தர்களின் அந்த மகான்களின் ஆற்றல் உன்னுள் நிரம்புகின்றது. அது அந்த நேரத்துக்கு தக்க, உன்னுடைய தகுதிக்கு தக்க. நீ நினைச்ச உடனே ஒரு நாள் பண்ண உடனே எல்லாம் வருது. நான் இப்பவும் சொல்றேன், உன்னுடைய தூய்மைக்கு தக்கவே அது வரும். பல்வேறு தீய குணங்களை எண்ணிக்கொண்டு ஆசைகளை கொண்டு கொண்டு நீ செய்யும் பொழுது வரும். ஆனால் நீ தூய்மையான மனம் கொண்டிருந்தால் மட்டுமே தூய்மையான மகன்கள் வருவார்கள்.
நீ அதெல்லாம் பிறகு உடனே நீ உடனே சொல்லுவாங்க, நான் எனக்கு இப்படி இருக்குத அப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை. நீ இந்த அபியாசங்கள் செய்ய சொல்ல தானாக நீ தூய்மைப்படுத்தப்படுவாய், நீ புனிதப்படுத்தப்படுவாய். அதுதான் குரு. நீ குருகிட்ட கேட்க வேண்டாம், இறைவன்கிட்ட கேட்க வேண்டாம் எனக்கு அது வேணும்னு. தாய்க்கு தெரியாதா குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று, எதற்காக அழுகிறது என்று அதற்கு தெரியாதா? அதே மாதிரிதான் நீ என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் போதுமான்பா. நீ எண்ணமற்ற அமைதியாக இருந்தால் உன் மன அலைச்சல்கள் குறையும் பொழுது தானாக இறை ஆற்றல் உன்னுள் தானாக. இது நான் ஜீவகாந்த் இதுல நான் சொல்லலை, கண்ணாடி பயிற்சியில நீ உள்வாங்குறீங்க. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லிட்டேன், அது என்னோட நிலைத்திருக்கட்டும் சொல்லி முடிச்சிடும். நீ எப்பவுமே அமைதியா இருந்தேன்னா அந்த உன்னை சுற்றி உள்ள அமைதி மட்டுமல்ல வெளியே அமைதியா இருக்கும். அமைதியான மகான்களின் ஆற்றல் உன்னுள்ள அமைதி. வெறுமனை உட்கார்ந்திருந்தாலே போதும், தியானம் பண்ணணுங்கிறது கூட அவசியம். நீ எண்ணமற்று இருக்க வேண்டும், ஆசையற்று இருக்க வேண்டும், பற்றற்று இருக்க வேண்டும், பொறாமையற்று இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இருக்கட்டும். நீங்க பழக பழக எல்லாம் எல்லாம் சரியாயிடும். நீங்க நினைப்பீங்க, நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு மோசமா இருக்கு. எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ அபியாசங்களை செய்தால் நீ இறைவனுடைய வேலை உன்னை அணைப்பது மட்டுமே. உன்னுள் பல்வேறு அழுக்குகளை இருப்பான். இறைவன் உன்னை சுத்தப்படுத்துவான். உன் தாய் எப்படி சுத்தப்படுத்துகின்றாய்? நான் அழுக்காக மணலில் சகதியில் விழுந்து வந்தாய் என்றாவது கோபப்பட்டாளா? யோசிச்சு பாருங்க. நீ பல்வேறு அழுக்குகளை குணங்களை நீ கொண்டிருந்தாலும் நீ அவனை சதா நீ தியானத்தில் இருந்து நினைத்தால் அவன் உன்னை தூய்மைப்படுத்துவான். இந்த அபியாசம் தொடர்ந்து பண்ணப்பட்ட நீ தூய்மையின் உருவமாக மாறி விடுவாய். அப்பொழுது தூய ஆற்றல் வேறு, அது வேறு அல்ல. மனமற்ற நிலை வரும் பொழுது அந்த அறிவோடு கலந்து விடுகிறது. அதுதான் பெரிய விஷயம். ஆன்மீகம்ங்கிறது பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆனா இத அப்பட்டமா உலக மக்களுக்கு உபரிடத்துல கடுமையான வார்த்தையா இருக்கும். எதை கண்ணால் பார்க்க முடியாதோ, எதை காதால் கேட்க முடியாதோ, எதை நீ நுகர முடியாதோ, எது புத்தியால் தீண்ட முடியாதோ, எது மனதால் நீ மணக்க முடியாதோ, எது சித்தத்தால் நீ சிந்திக்க முடியாதோ அப்படின்னு பல்வேறு அடுக்கு மொழியில சொல்லியிருப்பாங்க. அதுவே ஆன்மா என்று. அது மங்களமானது, மகிழ்ச்சியானது. அதெல்லாம் மகிழ்ச்சி எவ்வளவு அருமையா சொல்லிருக்க. இறைவன் அன்பானவன். அந்த வெளி அவன் 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 என்றால் அது உருவம் அல்ல, அது அன்பின் சொரூபம், அது கருணை கடல். அந்த அன்பின் சொரூபம், அன்பை கருணை கடல் உன்னுள் பரிபூர்ணமாக அவன் இருக்கின்றான். நீ உன்னை அழுக்குப்படுத்திய அந்த காந்தத்தால் நீ கலங்கப்பட்டு இருக்கின்றாய். அதான் கருமையும் அந்த களங்கங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆசை, பொறாமை, அந்த 5 அளவு முறை இல்லாம எல்லாம், பிறர் வளம் பழித்தல், கோபம் எல்லாமே இதான் கோபப்படுது. ஏன் அதை விட்டுட்டானே? டெய்லி தாய் தந்தையரை வணங்க, குருவை போய் நம்ம வணங்காட்டாலும் குருவை வீட்டில் வணங்குறோம். தாய் தந்தை இருந்தா காலில் விழுந்து வணங்க, அது இல்லைன்னா மனசால நினைச்சு வாங்கிக்கோங்க. தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, காயங்கள் செய்யுங்க. எப்பவும் இறைவனோடைய அந்த அமைதி நிலையில வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் இறைவனை பாருங்க. இதோட ஒவ்வொரு பொருளையும் இருப்பது ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் என்பது தூய அந்த இறை சக்தியின் ஒரு சொருவம். அந்த வெளியும் விண்ணும் வெளியும் கலந்ததுதான் காந்தம். இப்போ நம்ம உள்ளதானே இறைவன் இருக்கான், வேற எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு கேட்க வேண்டாம். அவன் எங்கும் இருக்கின்றான், பரிபூர்ணமாக இருக்கின்றான். தேவை உன்னுடைய அந்த கலங்கப்பட்ட 6 குணங்களை விட்டு போட்டு நிறைமனமாக பொறுமையாக அதை ஈகையோடு அந்த அந்த ஒப்பிடு உயர்வுதாழ்வு மனப்பெண் சமத்துவமாக எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு கொண்டு ஈகை கொண்டு இருக்கின்றேன்னா அதுதான். இந்த நல்ல குணங்களால நீ முதலில் நிரப்பிவிடு. கடைசியில் இந்த நல்ல குணங்களையும் குணம் அற்று போக வேண்டும். நீ குணமற்ற நிர்குணவானை, அந்த நிர்குணம் அவனுக்கு எந்த குணமும் கிடையாது. அதே நீ நற்குணம் இருக்கும் பொழுது நீ தானாக அந்த தியானத்தில் கலந்து இருக்கும் பொழுது நீயும் அனைத்து பதிவுகளும் கழிந்துவிடும். எவ்வளவு இருக்கும் அந்த தியானம். கருமை இந்த
ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்றோம் இல்லையா, கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, எல்லாமே எல்லாமே ரொம்ப நம்ம பதிவுகள் கூட இருக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகலை. நீ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போகிறது. நீ ஜீவ பயிற்சி தான் இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஹீலிங் பண்ணலாம் பசங்க, அதெல்லாம் அனாவசியம் பண்ண வேண்டாம். நீ எனர்ஜியை வாங்கிட்டு நீ ஆரோக்கியமாக இருக்கு. எப்பொழுது நீ நிறைவாக திருப்தியாக இருக்கின்றாயோ அப்பொழுது மறு உதவி பண்ணு. நீ ஜீவகாந்த போயிட்டு ஒரு தீட்சை கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ அத்தனை யாரார நீ நினைக்கிறியோ உன்னுடைய அந்த பார்க்கும்போது அந்த சுக்கம் உடைய முதல்ல 10% அப்படி 20% அப்படின்னு போகும். முதல்ல ஜீவகாந்தம் தான் போகும், மறுபடியும் உயிர் துகள்களும் அதை எப்பொழுது அந்த 50% மேலே போயிட்டோ அப்போ உன் உருவம் மறைந்து அந்த மகான்கள் உருவம் தெரியலாம். அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். நீ இந்த அபியாசத்தை ஒழுங்கா பண்ணு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்க, கள்ளம் கபடமட்டு இன்னசென்ட்டா பண்ணுங்க. இறைவன் உன்னுள், இறைவன் தரிசனம் உன்னுள். அந்த சுத்த வெளிக்கே தெரியாது தன்னை தான் சுத்த வெளி என்று. அந்த வெளியே தன்னை அறிவதற்காக இந்த 6 அறிவு படைத்த மனிதனாக நம்மை படைத்திருக்கிறான். அந்த வெளி தான் வெளி என்று அறிய முடியவில்லை. 6 அறிவு படைத்த மனிதன் உண்டு தவம் பண்ணி அந்த தவத்தில் அந்த மனங்களெல்லாம் கடந்து, மனம் புத்தி சித்தம் அகம் கடந்து அறிவோடு கலந்து அங்க அமர்ந்து இருக்கும் பொழுதுதான் அவன் பேரறிவோடு கலக்கிறான். அவன் பேரறிவு தான் இங்க பேரறிவோடு கலக்கும் பொழுதுதான் அந்த பேரின்பம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அங்கு அது ஆனந்தம், அன்பு அனைத்தும் இருக்கின்றது. அதற்கு எதுவுமே கிடையாது. அது அன்பின் சொருவம், அன்பு மட்டும்தான், குருமார்கள் போல. ஆனா இது உணர்வது இந்த மனிதனில் மட்டுமே. மனிதனில் மட்டுமே நான் ஈசனை உணர்ந்து, அங்க ஈசனை உணர்ந்தேன்னு அவர் சொல்ல முடியாது, அவர் ஈசனா தான் இருப்பார். ஆனா உன்னில் மட்டுமே ஈசன் தன்னை தரிசிப்பதற்காக தளம் அமைக்கின்றான் என்று கூறுவார் என்று இதே மாதிரி தான். ரைட். அதனால ஒன்றும் இல்லை, எல்லாருமே ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு ஆர்வமாக இதோ நீ கேட்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னால் தெரிந்தால் இது விவரமா தெரியணும், ரொம்ப தெரியணும்னு நினைக்காதுங்க. இந்த பிரபஞ்சம் சுத்த வழி, அது சுத்தமானது, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். காலம் உள்ளடங்கி இருக்கிறது, அதுக்கு காலம் கிடையாது. பிரபஞ்சம் முழுவதும் சக்தி மட்டுமே. பிரபஞ்சத்தில் விண்ணும் விண்கோட்டாக பஞ்சபூதங்களாகவும் கோள்களாக நட்சத்திரங்களாகவும் இருக்கு. அதற்கு இடையில் பல கோடி துகள்கள் இருக்கு, பல கோடி 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 துகள்கள் சுழன்று கொண்டு இருக்கு. அதுவே காந்தம். சுழலும் போது காந்தம், அப்போ வெறும் காந்தம் இருக்குது, காந்த கடல் இருக்கு, அதுல இந்த கோள்கள்லாம் மிதக்குது. இதுதான் பிரபஞ்சம். அந்த இறைவெளி எங்கேயும் இடைவெளி இல்லை, இறைவெளி என்று தனித்து இல்லை, அவனுக்குள்ளேயே தான் இவ்வளவு இருக்கு, படைப்பு இருக்கு. அதே படைப்புக்குள்ளதான் 1 அறிவு 5 அறிவு 6 அறிவு மனிதனுள்ளும் அதே தான் இருக்கு. ஆனா இங்கு மட்டுமே இறைவனை முடியும். ஒரு புலியால் தனக்கு புலி என்று தெரியாது, சிங்கத்துக்கு தான் சிங்கம் என்று தெரியாது. ஆனால் அது சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது தெரியாது, அது பசிச்சா உண்டும். இந்த பசிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆடு வந்தா கூட உண்ணாது. பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு ஆடு அடிச்சா மீதி இன்னொரு ஆடு கிடைக்குதான், நாளைக்கு வச்சுக்கணும், அப்படி இல்லை. அவை ஒவ்வொன்றும் 5 அறிவு ஜீவன் வரை அவை சத்தியத்தை வாழ்கின்றன. இங்க மனது என்ற ஒரு பொக்கியத்தை நாம் மயக்கத்திலும் பலன்கவர்ச்சியிலும் விட்டு நாம் புறத்தில் சென்று விட்டோம். அந்த ஜீவகாந்தம் வீணாக செலவழிக்கப்படும் 5 புலன்களின் மூலமாக, மனமாக, மனதின் மூலமாக கவர்ச்சியில் மயக்கத்தில் மயங்கி கிடக்கின்றோம். அதே துன்பம் அறிவித்துக் கொண்டிருக்கும். எனக்கு துன்பம் துன்பம் துன்பம். துன்பம் இன்பம் என்பது வேறொன்றும் இல்லை, அனைத்தும் உன் ஜீவகாந்தமே. உன் ஜீவகாந்தம் நிறைய இருக்கு. இன்பமே எங்கும் எதிலும் நிறைந்துள்ளது. இன்பத்தின் அளவு முறை துன்பத்தின் அளவு முறை கூடும்போது அதுவே தான் அந்த ஜீவகாந்த அளவு நிறைய இருந்ததுன்னா அது இன்பம். அளவு முறை கூடும் பொழுது துன்பம் வரும்போது ரெண்டும், இன்பம் என்பது ஜீவகாந்த பெருக்கம், இது ஜீவகாந்த குறைவு. இரண்டும் இன்பம் துன்பது என்பது அந்த அறிவின் அலைகளாய் கண்டேன் என்று சொல்லுவார். இன்பமே எங்கதான் அதுதான் இருக்குது. நம்ம ஜீவகாந்தத்தை புறத்துல செலவழிச்சிடுறோம். அதனால யார் வேஸ்டிங் அவர் பயமாக கண்டிப்பான். அது செலவழிச்சதுனால நமக்கு இல்லை, அதை ரசிக்கிறதுக்கு கூட முடியல, இறைவனை ரசிப்பதற்கு கூட நேரம் இல்லை. அதனால கூடிய மட்டும் அடைவாருங்க. எந்த
பொருள்னாலும் நீங்க எந்த வேலையெல்லாம் செய்யுங்க, முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. அக்கா எல்லாத்தையும் தொழிலை விடணும், குடும்பத்தை அப்படியெல்லாம் கிடையாது. மகரிஷி மாதிரி ஒரு உன்னதமாக மகான், எல்லா மகன்களும் எப்படித்தான் குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞானம் அடைய முடியும். அதன துறவு என்பது அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. துறவு உன் உறவிலை கண்ட தெளிவு. அளவு கண்ணுக்கு எவ்வளவு போதும், காதுக்கு எவ்வளவு போதும், உறவு எவ்வளவு போதும், அதில் அளவு முறை வச்சுட்டேன்னா அதுதான் துறவு. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதில்லை துறவு. அந்த அளவு முறை இதுலேயும் அதிகமைச்சல இருக்காம உன்னுடைய சக்தியை விருத்தி கொண்ட ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொண்டு மன அமைதி, தூய எண்ணம், தூய்மை தூய்மை தூய்மை. வாட் பவர் இஸ் ஹையர் தென் த பவர் ஆஃப் பியூரிட்டி? விவேகானந்தர் கூற்று. எதுக்கு பவர்? இந்த தூய்மையின் சக்தியை விட உயர்ந்தது உலகத்தில். வாட் பவர் இஸ் ஹையர் தென் த பவர் ஆஃப் பியூரிட்டி என்று சொல்லுவாங்க. தூய்மை மிக 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 மறுபடியும் சொல்றேன், தூய்மை தூய்மை இல்லாம இருப்போம். நான் இல்லைன்னு சொல்றேன், எல்லாருமே நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லல. ஆனால் உன்னால் முடியும். எப்பொழுது நீ குருவின் சத்சங்கத்தில் தினமும் அவருடைய நினைவில் இருக்கின்றாயோ, அவருடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாயோ, அவருடைய சரணடைந்திருக்கின்றாயோ, தினமும் தியானத்தில் அமைதியாக இருக்கின்றாயோ, தியானத்தில் எண்ணமற்று நீ இருக்கப்பார். உன் எண்ணத்தை, கவலையை வெளியே விட்டுவிடு. தியானத்தில் அமரும்போது நீ உன்னை மட்டும் உள்ளே பார். எந்த எண்ணமும் இல்லை. எண்ணம் வரும், ஒதுக்கிடுங்க. அது ஒதுக்கிடுங்க. நீ இன்வைட் பண்ணாதான் ஒரு விருந்தாளி வருவார். எண்ணமும் ஒரு விருந்தாளி. நீ அந்த அந்த நல்ல சீன் வந்தோடனே நீ வா, பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ அதை ரோட்ல போற அன்பர் மாதிரி நீ விட்டுட்டீங்கன்னா அது வாட்டு தானா போயிடும். ரொம்ப உண்மையிலேயே சொல்றேன், என்னை மட்டும் நீங்க இருந்து பாருங்க. அந்த அமைதி, நீ எதற்காக பிறந்தாயோ அதை அடைவதற்கு மனவளக்கலை ஒரு பெரும் அற்புத கலை, ஒரு பெரிய பொக்கிஷம். இது அனைத்து பக்தி யோகம், ராஜயோகம், தியான யோகம், கர்மயோகம், இந்த ஞான யோகம் அனைத்தும் கலந்தது. நீ எங்கேயும் கிடைக்கும். ஒன்னும் பக்தியா இருக்கும், இல்லைன்னா கர்மயோகம். அப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். ஆனால் இங்கு அடுத்தவர்கள் உதவி செய்த கர்மயோகம் உண்டு, பக்தியும் குருவின் மேல் பக்தியும் உண்டு, ராஜயோகம் எனும் அந்த குண்டலினி யோகமும் உண்டு, ஞான யோகம் உண்டு. அனைத்தும் அனைத்தும் வெளியே, அனைத்தும் இந்த காந்தமே என்ற ஞான யோகம் உண்டு. வேறு எங்கு கேட்டுப்பார். அனைத்தையும் முழுமையாக ஒரு பெட்டியில் வைத்து உன்னிடம் கொடுத்து விட்டார். நீ திறந்து பார் அன்பா. உள்ளே குரு பக்தியும் உண்டு, குண்டலினி யோகமும் உண்டு, பிறருக்கு உதவ வேண்டும். என்ன சொல்றீங்க? இரண்டொழுக்க படன்பாடு என்ன? நம்ம யாருமே உணர்ந்து பாருங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம், முடிஞ்சா உதவும். இது உச்சக்கட்ட உண்மைங்க. அப்படி இருந்தா மனைவிட்ட கோவப்படுவோமா, குழந்தைகிட்ட கோவப்படுவோமா? யாருக்கும் துன்பம் உடனே நீங்க என்ன வெளியே போலீஸ் ஆபீசர் போய் நீ கோவப்பட்டு போறீங்க, துன்பம் கொடுத்துருவீங்க? ஒன்றும் இல்லை. நம்ம நெருங்கிய யார்கிட்ட அன்பு நம்ம மேல செலுத்திதான் அவங்க மேலதான் கோவப்படுவோம். குழந்தைய மேலையும் கோவப்பட்டு நம்ம அனைத்தும் எல்லாமே உன்னிலிருந்து இருக்கக்கூடிய உணர்வு என்பது அன்பு. அதை உணர்ச்சியாக பற்றி நீ பற்று இவள் வேண்டும் வேண்டும் என்று உணர்ச்சியாகி இந்த ஜீவகாந்தத்தை நீ செலவழித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த பற்று, பிறர் விளையும் பறித்தல், பொறாமை அனைத்தும் ஜீவகாந்தம் கருமையத்தை களங்கப்படுத்துகிறது. உன் காந்தம் வீணாகின்றது, தூய்மையற்று போய் கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். இதுல எல்லாம் நல்ல அறுகுணங்களை நீ மாற்றி விட்டால் நீ ஒரு தூய 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 சக்தி. நீ அன்பா, நீ தூய தெய்வீக சக்தி, ஒரு சாதாரண சக்தி அல்ல, அபரீதமான சக்தி என்ற உணர்வோடு சுத்தவெளி எங்கும் நிரம்பி இருக்கின்றது. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு, அதுவே தன்னுள் கொண்ட அழுத்தத்தால் உந்து ஆற்றத்தால் விண்ணாகி மண் வரை பஞ்சபூதங்களாகி, அதுவே மண்ணும் விண்ணும் கலந்து, அதுவே ஓரறிமுது ஐந்தறிவு ஜீவனாகி, அதுவும் அழுத்தம் உந்து ஆற்றலால் அதுவே மனிதனாகி அறவே படைத்த மனிதனாகி விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை அறிந்து கொள். நீ வந்தது உலக இன்பங்களை அனுபவித்துக் கொள். ஆனால் நீ வந்தது உன்னை அறிவதற்கு. உள் இறைவன் இருக்கின்றானே. சிங்கத்துக்கு தெரியாது, புலிக்கு தெரியாது, கொசுவுக்கு தெரியாது, பாம்புக்கு தெரியாது. அன்பா, உனக்கு தெரியும்.
உன்னுள் தான் அவன் பரிபூரணம். அதை நீ தரிசிப்பதற்காக. இல்லை என்றால் நீ புலியாக பிறந்து விட்டு அதோடு மடிந்திருக்கலாமே. இந்த மனித பிறவி எதற்கு? நீ உன்னுள் இறைவனை தரிசிக்க வேண்டும். அதற்காக வந்ததே இந்த பரிவு. உயிரை உணர வேண்டும். உயிரின் மனம் அற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். மனதை மயக்கத்தில் இல்லாமல் மனம் அற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த காந்தத்தில் நீ கரைந்து, அந்த உணர்வில் கரைந்து, அதுவும் அரூபத்தோடு கலக்க வேண்டும். அறிவாய் அறிய வேண்டும். அதுவே ஞானம் என்று கூறி என்னால் முடிந்த குரு கூறியதை நான் கூறினேன். இன்னும் நிரம்ப இருக்கின்றது. அதை அனைவரும் உணர்ந்து படித்தல்ல, எம்ஏ படித்து நீ இதை பயிற்சி பண்ணலை என்றால் அது பயனில்லை. ஒன்றுமே தெரியாமல் அன்பும் கருணையோடும் நல்ல உள்ளங்கொண்டு பிறருக்கு உதவி செய்தால் நீயே தெய்வம். அதுக்காக டிப்ளமா வேண்டாம் சொல்ல. நீ உன்னை அறிவதற்கு உண்மை, உன்னுடைய அறிவு எங்க இருக்கிறது, உயிர் எங்க இருக்கிறது, எங்கிருந்து வந்தோம் என்ற கேள்வி இருந்தால் மட்டுமே நீ அந்த எல்லையை அடைய முடியும் என்று கூறி குருவை வணங்கி நிறைவு செய்கின்றேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க.